இயேசு கிறிஸ்து சொன்ன முதல் வார்த்தை, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறதென்று இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து யாரை மன்னிக்க வேண்டும் என்று சொல்றாங்கன்னா, தன்னை சிலுவையில் அறைந்தவர்கள். இப்போ நம்ம யாராவது தெரியாம இடிச்சா கூட நம்மளுக்கு எவ்வளவு கோபம் வரும். ஆனா அந்த இடத்துல எந்த தவறும் செய்யாத இயேசு கிறிஸ்துவை துன்புறுத்தி சிலுவையில் அறைந்தவர்களுக்காக கிறிஸ்து பிதாவின் இடத்திலே இவர்களை மன்னியும் என்று வேண்டிக் கொண்டார். சரி, அந்த போசகர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அப்படியே அறைஞ்சாங்களா? இல்லை. மத்தேயு 27:26 நீங்க வாசித்து பார்த்தா அந்த போசகர்கள் இயேசு கிறிஸ்துவை எப்படியெல்லாம் பாடுபடுத்துறாங்கன்னு தெளிவா இருக்குது. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்த பின்பு அவருடைய வஸ்திரங்களை கலைச்சி சிவப்பான மேல் அங்கேயே உடுத்தி அவரை பரியாசம் பண்ணி கேலி செய்து கசப்பு கலந்த நாடியை அவருக்கு குடிக்க கொடுத்து முள்முடி சூட்டி ரொம்ப கொடுமைப்படுத்தாங்க. அவ்வளவு வலிகளையும் வேதனைகளையும் சகித்து கொண்டு தன்னை சிலுவையில் அறைந்து துன்புறுத்துவதற்காக தன் பிதாவிடத்தை பறித்து பேசுவதாக இருக்கிறார். அந்த நிலையிலும் இயேசு கிறிஸ்து அவர்களை மன்னித்தார். இதுதான் நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் குணம். இயேசுவை துன்புறுத்துவதை குறித்து அந்த போசகர்கள் கொஞ்சம் கூட வருத்தப்படல. ஏன்னா அவங்களுக்கு இயேசுவை பற்றி அதிகமா ஒன்றுமே தெரியாது. இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள் அதிசயங்கள் பற்றி ஒன்றும் தெரியாத போசகர்கள் அதற்காக தான் இயேசு சொல்கிறார், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள் என்று. அவர்கள் அறியாமல் தான் இதை செய்தார்கள் என்று சொல்லி அவர்களை மன்னிக்கும்படியாக இயேசு வேண்டிக் கொண்டார். மன்னிப்பை பற்றி ஒரு 3 தலைப்பின் கீழ் பார்க்கலாம். முதலாவது தலைப்பு, இயேசு கிறிஸ்து நம் பாவங்களை மன்னிக்கிறவராய் இருக்கிறார். ஒரு நாள் இயேசப்பா உபதேசம் பண்ணி கொண்டிருந்த போது சில ஜனங்களும் 3 சேர்ந்து ஒரு ஸ்திரீயை அவங்ககிட்ட கூட்டு வராங்க. அந்த ஜனங்கள் எல்லாரும் இயேசப்பாட என்ன சொன்னாங்க? அந்த ஸ்திரீ தவறு செய்யும் போது நம்ம கல்வி கலவரமா பிடிச்சோம், இவரை மோசையின் நியாயப்பிரமாணத்தின்படியே நம்ம கல்லெறிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இயேசப்பா அந்த ஜனங்களை பார்த்து ஒரு பதில் சொன்னாங்க, உங்களின் பாவம் இல்லாதவர் எவரோ அவன் இவர் மீது முதலாவது கல்லெறி கடவுள் என்றார். அதை கேட்ட ஜனங்கள் எல்லோரும் இருதயத்தில் குத்தப்பட்டவர்கள் அந்த கிடத்திலிருந்து கிளம்பி போயிட்டாங்க. அதற்கு பின் இயேசப்பா அந்த ஸ்திரீயை பார்த்து மன்னித்து, மகளே நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். அந்த இடத்தை இயேசப்பா அந்த ஜனங்களின் பாவத்தை அவர்களுக்கு உணர்த்தினார் என்று பார்க்கிறோம். நம்ம கூட சில சமயம் நினைக்கலாம், நம்ம என்ன தப்பு செஞ்சோம், நம்ம என்ன பாவம் செஞ்சோம், நம்ம மேல எந்த ஒரு தப்புமே இல்லை, நாம் சரியாக தான் இருக்கிறோம். ஆனால் வசனம் என்ன சொல்லுது? வாசியுங்கள், 1 யோவான் 1:8 மற்றும் 9. 1 யோவான் 1:8 மற்றும் 9. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே பற்றிக்கொள்ளாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையை நீதிபவராய் இருக்கிறார். நமக்குள் ஒரு பாவமும் இல்லை என்றால் நம்மை நாமே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் நம் பாவங்களை உணர்த்துகிறதா இருக்கிறார். சில சமயம் வசனத்தின் மூலம், சில சமயம் நம்ம கேட்கும் பிரசன்னத்தின் மூலம், அல்லது நமக்கு வேற யாரும் மூலமாக இருந்து நமக்கு உணர்த்தாங்க. இப்போ நம்ம தெரியாம ஒரு தவறு செய்யும் போது அது தவறு என்று கர்த்தர் உள்ளத்தில் உணர்த்துவார். அப்பொழுது நாம் அந்த தவறை விட்டுவிட வேண்டும். தன் பாவத்தை மறைக்கிறவர் கால்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவர்கள் இழப்பம் பெறுவார். சில நேரம் தவறு செய்ய மாட்டான் என்று நம்ம ஏசப்பட தீர்மானம் எடுத்துப்போம். ஆனா அதே தவறு நம்ம மீண்டும் செய்வோம். இப்போ நம்ம நினைச்சோமா சீக்கிரம் வரணும், 9 மணிக்கு வரணும். ஆனா இப்போ 2 வாரம் வரும், அதுக்கப்புறம் நம்ம அதே டைம்ல தான் 9 ஆயிடும், லேட் ஆயிடும். முதலாவது நம்முடைய பாவத்தை நாம் கிறிஸ்துவிடம் சொல்லி அறிக்கையிட வேண்டும். அதற்கு பின் அந்த பாவத்தை செய்யக்கூடாது. அப்பொழுது நாம் அந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். சகேயுவை பார்த்து இயேசப்பா என்ன சொன்னாங்க? இன்னைக்கு நான் உங்க வீட்டில் தங்கணும். அந்த ஊர் ஜனங்க எல்லாரும் இந்த பாவி வீட்டிலே இயேசப்பா தங்க போறாங்க என்று முன்னுறுத்தாங்க. ஆனால் இயேசப்பா தன் வீட்டில் வந்த உடனே சகேயு தன் பாவத்தை
பிறகு தன் சகோதரனை கட்டிக்கொண்டு அழுதார் என்று பார்க்கிறோம். யோசேப்பு நினைச்சிருந்தா தன் சகோதரனை பழிவாங்கியிருக்கான். நீங்கள் என்னை என் தகப்பனிடத்திலிருந்து என்னை பிரித்து அந்நிய ஜனங்களிடத்தில் என்னை நிச்சு போட்டீர்கள். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன், எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பேன், எவ்வளவு துன்பப்பட்டிருப்பேன் என்று அவர்கள் நம்பித்திருக்கலாம் யோசேப்பு. ஆனால் அப்படி செய்யல. தேவனுடைய திட்டம் என்று சொல்லி தன் சகோதரர்களையும் அவர் குடும்பத்தையும் பஞ்ச காலத்திலே ஆதரித்தார். அவருடைய சகோதரர்கள் மன்னிப்பு என்று ஒன்றும் கேட்கிறதுக்கு முன்னாடியே யோசிப்பு முன்வந்து அவங்க மன்னிச்சார். அவருடைய சகோதரனுடைய மனசாட்சி அன்றைக்கு குற்றப்பட்டிருக்கிறதா? மற்றவர்கள் நமக்கு செய்த குற்றத்தை நம் மனதில் வைத்துக் கொண்டால் அது நமக்கு தான் பாரம். அவங்கள நம்ம மன்னிச்சா நம்ம மனசு வந்து ரொம்ப ஃப்ரீயா இருக்கும். நீதிமொழிகள் 21:22 உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு புசிக்க ஆகாரம் கொடு, அவன் தாகமா இருந்தால் அவன் தாகமா இருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு, அதனால் நீ அவன் தலைமையில் எரிகின்ற கடவுளுக்குள் குடியுமா என்று கர்த்தர் உனக்கு பலனளிப்பார். நம்ம எதிரியாக இருந்தாலும் அவங்க பசியா இருந்தால் அவங்களுக்கு உணவு கொடுக்கணும் என்று கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த செயலுக்கு தக்க பலன் கர்த்தர் நமக்கு கண்டிப்பா தருவாங்க. நாம் ஒவ்வொருவருக்கும் தீமைக்கு தீமை நம்ம செய்யக்கூடாது. நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். நாம் தீமை நன்மையினால் வெல்ல வேண்டும். அப்பொழுது நாம் கர்த்தருடைய வழியில் நடக்கிறோம் என்று இதனாலே அறியலாம். மன்னிப்பு கேட்பவர் சில பேர் நம்ம செஞ்ச தவறு என்ன தெரிந்து கூட ஒரு சாரி கேட்க மாட்டாங்க. இளையகுமாரன் தன் தகப்பனை விட்டு பிரிந்த பாவத்திற்குள் விழுந்தான். அவன் தன் பாவத்தை உணர்ந்த பொழுது தன் தகப்பனிடத்துக்கு திரும்பி சென்று அவர்கள் ஒரு வெள்ளிக்காரனாக இருக்கலாம் என்று நினைத்து தன் தவறை உணர்ந்து உடனே மன்னிப்பு கேட்க சென்றான். அவருடைய தகப்பன் தன் மகனை மன்னித்து ஏற்றுக்கொண்டார். நாம் செய்கிறது தவறு என்று உணர்ந்தால் முதலில் நாம் மன்னிப்பு கேட்கலாம். அப்படி நாம் அவர்களிடம் மன்னிப்பு கேட்பதால் நம்ம ஒன்றும் குறைஞ்சி போயிட மாட்டோம். மூன்றாவது நாம் பார்க்கும் பொழுது மன்னிக்காதவர்கள். ஒரு ராஜன் தன்னுடைய வேலைக்காரனுக்கு கொடுத்த கடனை திரும்ப கேட்கும் போது அந்த வேலைக்காரன் ராஜாவை நோக்கி என்னிடத்தில் பொறுமையாக இரு, எல்லாவற்றையும் நான் கொடுத்து விடுவேன் என்று வேண்டிக் கொண்டான். அந்த ராஜாவும் மனசு இறங்கின கடனை அவனுக்கு மன்னிச்சிட்டாங்க. அப்படி இருந்தும் அந்த வேலைக்காரன் அவனுடைய உடல் வேலைக்காரன் கொடுக்க வேண்டிய பணத்தை கேட்டு அவனை அடித்து காவலில் போடுகிறான். அந்த உடல் வேலைக்காரன் காலில் விழுந்து கெஞ்சியும் அவன் மனசு இறங்குறான். இதையெல்லாம் கேள்விப்பட்ட ராஜா அந்த வேலைக்காரன் என்ன சொல்றாங்க, நான் ஒன்று மன்னித்தது போல நீ உன்னோட வேலைக்காரனை மன்னிக்க வேண்டாமா என்று தண்டித்தார். நமக்கு மட்டும் மன்னிப்பு வேணும், ஆனால் நான் மட்டும் அடுத்தவங்களை மன்னிக்க மாட்டோம். நாம் பரமதமா என்ன சொல்றோம், எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களையும் எங்களுக்கு மன்னிக்க நம்ம சொல்றோம். கர்த்தர் நாம் குற்றங்களை மன்னிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். நாம் பிறருடைய குற்றங்களை மன்னிக்கிறோமா என்று சிந்திப்போம். சில பேர் சொல்லுவாங்க, நான் வந்து மன்னிச்சுட்டேன், ஆனால் நீங்க செஞ்ச தவறை நான் வாழ்நாள் முழுவதும் மறக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. அப்படி நீங்க சொன்னீங்கன்னா நீங்க முழுமையா அவங்கள மன்னிக்கிறதா இருக்கு. ஆண்டவரே நம்ம பாவத்தை மன்னிக்கும் போது நம்ம எதுக்கு அடுத்தவங்க மன்னிக்க கூடாது? வாசிங்கள் மத்தேயு 5:23 மற்றும் 24. மத்தேயு 5:23 மற்றும் 24. சகோதரத்தின் முறை அங்கே போகிறாய், அங்கேதானே பலிபிடத்தில் ஒரு காணியை வைத்துவிட்டு போய் முன்பு ஒரு சகோதரனை உறவாகி பின்பு வந்து ஒரு காணியை செய்து. நம்ம ஆலயத்துக்கு காணிக்கை செலுத்த வரும்போது நம்ம மேல யாருக்காவது குறை உண்டு அப்படின்னு நமக்கு தோணுதுன்னா முதல்ல அந்த காணிக்கையை வைத்து விட்டு அவங்ககிட்ட சமாதானம் பண்ணிட்டு பின்பு வந்து நம்ம காணிக்கையை செலுத்த வேண்டும். ஒருவேளை நம்மளோட இருவருக்கு யார் ஏதாவது கசப்பு இருந்தால் அவர்களை நம்ம மன்னிக்கணும். அதற்கு பின் அந்த காணிக்கையை செலுத்த வேண்டும். அப்படி இல்லைன்னா நம்ம எத்தனை கோடி காணிக்கை கொடுத்தாலும் சரி, எத்தனை நன்கொடை வழங்கினாலும் அதை கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். நாம் பிறரை மன்னித்தால்தான் நம்முடைய பிதாவும் நம்மை மன்னிப்பார். நாம் பிறரை மன்னிக்கவில்லை என்றால் பிதாவும் நம்மளை மன்னிக்க மாட்டார். நம்முடைய பாவங்களை இயேசு சிலுவையில் சுமந்தார். அப்பொழுது நமக்கு பாவ மன்னிப்பு கிடைத்தது. ஆனால் நாம் தான் அதை உணர்ந்து கொள்ளாமல் இருக்கிறோம். இன்றைக்கு நாம் மனதார ஜெபித்தால் மன்னிப்பு கிடைக்கும். நமக்கும் பிறரை மன்னிக்கும் குணம் வந்துவிடும். இந்த மன்னிப்பு என்கின்ற வார்த்தை இயேசு சிலுவையில் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு குணம். இந்த குணம் நம்மளுக்குள் வேண்டும் என்று பிதாவிடத்தில் கேட்டுக்கொள்ளும். மறக்க மன்னிப்பு 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 மன்னிப்பு
ஆண்டவர் சிலுவையில்